சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மேடம் எங்க இருக்கீங்க? தம்பி, நாங்க வந்துகிட்டே இருக்கோம்பா. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க மேடம். எனக்கு நிறைய ஆர்டர் வந்துகிட்டே இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா அவரை காமிச்சிட்டு போயிட்டே இருப்பேன். இங்க பாரு, நீ ஆர்டர் பத்திலாம் எதுவும் கவலைப்படாத. அது மிஸ் ஆனாலும் பரவாயில்ல. அதனால என்ன லாஸோ அந்த பணத்தை நான் உனக்கு கொடுக்குறேன். ஐயோ மேடம், அதுக்காக இல்ல, கொஞ்சம் சீக்கிரமா வாங்க ப்ளீஸ். என்னக்கா அந்த பையனா? ஆமா டிரைவர் மேடம், கொஞ்சம் சீக்கிரமா போங்கப்பா. சரிங்க மேடம். அங்க அந்த பையன் வேற வெயிட் பண்ணிட்டு இருக்கான். சரிங்க மேடம். ஹலோ சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அவசரப்படாதீங்க. பப்ளிக் எந்த டிஸ்டர்ப் இல்லாம பாத்துக்கணும். சரிங்களா? ஓகே சார். டேய், நான் செவனேன்னு இருந்தேன்டா, என்னங்க கூட்டிட்டு வந்து கொல்ல பாக்குறீங்களா? டேய், நான் என்னடா பண்ணேன்? இவன் தானே கூப்பிட்டான். இங்க போலீஸ் வரும், இப்படிலாம் நடக்கும்னு எனக்கு என்னடா தெரியும்? இப்போ உங்களோட சேர்ந்து நானும் தானடா சாக போறேன். சார் ஆர்டர் ப்ளீஸ். 3 மட்டன் பிரியாணி. வேற என்ன வேணுமா சார்? வேற எது வேணா, முதல்ல நீங்க இதை கொண்டு வாங்க, நான் அப்புறம் சொல்றேன். ஓகே சார். டேய், என்னடா மட்டன் பிரியாணிலாம் ஆர்டர் பண்ற? உங்ககிட்ட காசு இருக்கா? என்கிட்ட சுத்தமா காசு இல்லடா. என்கிட்டயும் தான் இல்ல. அப்புறம் எதுக்குடா ஆர்டர் பண்ண? சாக போறேன்னு முடிவாயிடுச்சு. பிரியாணி சாப்பிட்டுட்டு சாவண்டா. சார், அவனுங்க இங்கேருந்து கிளம்புற மாதிரி தெரில சார். நாம் அவனுங்களை சுற்றிட்டோன்னு தெரிஞ்சிருச்சு போல சார். உள்ளே வச்சு கதையை முடிச்சிடலாமா? வேணா அப்படிலாம் பண்ணாதீங்க. பப்ளிக் ஏதாவது ஆச்சுன்னா நான் மேலிடத்துக்கு பதில் சொல்லணும். ஓகே சார், பப்ளிக் எந்த டிஸ்டர்ப் இல்லாமல் பார்த்துக்கணும் சார். நீங்கள் ஆம்புலன்ஸ் மட்டும் ரெடியாக வச்சுக்கோங்க சார். சரி, ஓகே, நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார். அக்கா, பேசாம நீயே மாப்பிள்ளைக்கு கால் பண்ணுக்கா. ஏய், கால் பண்ணி என்ன நடி சொல்றது? நாட்டாமங்க வந்துகிட்டு இருக்காங்க, நீங்க தான் அஞ்சலி புருஷங்கிற விஷயம் தெரிஞ்சிரும். அதனால நீங்க அங்கிருந்து போயிடுங்க மாப்பிள்ளைன்னு சொல்றியா? ஐயோ அக்கா, டென்ஷன் ஆகாதுக்கா. மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி கவி கிட்ட அர்ஜென்ட்டா பேசணும்னு சொல்லி கவி கிட்ட கொடுக்க சொல்லுக்கா. கவி, நான் கை கழுவிட்டு வரேன். அம்மாக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியலையே. நம்ம போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சா இவர் நம்பருக்கு கால் பண்ணிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க போல இருக்கு. கால் போகுது. அம்மா, ஏமா டார்ச்சர் பண்ற? போனை வைமா. ஹலோ ஹலோ லோ. ஓ கவி, என்னக்காச்சு? அவ தாண்டி பேசுனா. யாரு? கவியா? ஆமா, அவ தான் பேசுனா. அப்ப நீ பேச வேண்டியது தானே? எங்கடி பேச விட்டா? இப்பவும் அவளே பேசி அவளே கட் பண்ணி விட்டுட்டா. சரி, திரும்ப கால் பண்ணு. நானும் எத்தனை தடவை தான் ட்ரை பண்றது? ஐயோ, கட் பண்ணிட்டாடி, திரும்ப கட் பண்ணிட்டாடி அவ. கட் பண்ண என்னக்கா? மறுபடியும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. அப்பாவது அர்ஜென்ட்னு அவளுக்கு புரியும்ல. ஃபோன் ஆன்ல இருந்தா தானே திரும்ப திரும்ப கால் பண்ணுவாங்க. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுவோம். சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா. இதையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா. ஐயோ,
எனக்கு வர்ற கோவத்துக்கு இந்த போன் அப்படியே தூக்கி அண்ணி, அண்ணி, போட்டு அக்கா 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 என்னக்கா ஆச்சு? நீ முதல்ல உட்காரு. ஐயோ இப்ப நான் என்ன பண்றது? என்னக்கா ஆச்சு? மாப்பிள்ள போனையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாளேடி. ஐயோ எல்லாரும் அவங்க தலையில மண்ணெண்ணெய் போட்டுக்குவாங்கன்னா இவ அவளோட தலையில மண்ணெண்ணெய ஊத்தி தீ எடுத்து வச்சுக்கிறாடி. இப்பவே எனக்கு பதட்டத்துல கை கால்லாம் ஒரு மாதிரி இழுக்குதுரி. ஓ அக்கா 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 எனக்கு ஒரு ஐடியா அக்கா. ஏய் ஐடியா ஐடியான்னு சொல்லிக்கிட்டு இருக்காத. அது என்ன ஐடியான்னு சொல்லி தொலை. அக்கா இப்ப நீ பண்ண பாத்தியா கை காலெல்லாம் இழுத்துக்கிட்ட மாதிரி? அதே மாதிரி இழுத்த மாதிரி செய்க்கா. எதுக்குடி அப்படி பண்ண சொல்ற? அக்கா இப்போ உனக்கு வலிப்பு வந்துருச்சு. அடியை நீ இப்ப சொன்னது தாண்டி நான் இப்படி கை கால் இழுத்துக்கிட்ட மாதிரி பண்ணேன். அப்புறம் எப்படி எனக்கு வலிப்பு வந்துருச்சுன்னு சொல்வ? ஐயோ அக்கா வலிப்பு வந்த மாதிரி நடின்னு சொல்றேன். அத வச்சு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி இங்க வர வைக்கிறேன். கடவுளே என்னம்மா நடிக்கிறாங்க? இவ்ளோ சீட்டிங்லாம் பண்றாங்க. ச்சே, என்ன மனுஷங்க இவங்க? கரெக்ட். சூப்பர் ஐடியா பத்மா. நீ இப்ப என்ன பண்ற? இந்தா நாட்டாமைக்கு சீக்கிரம் ஃபோன் பண்ணு. பண்ணு பண்ணு. நான் வலிப்பு வந்த மாதிரி நடிக்கிறேன். பண்ணு பண்ணு பண்ணு. செல்வா இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? இன்னொரு 5 மினிட்ஸ்ல ரெஸ்டாரண்ட் வந்துருக்கேன். சொல்லு பத்மா. அண்ணி அண்ணி என்னன்னு தெரியல அண்ணி. அக்காவுக்கு கை காலெல்லாம் இழுத்துக்கிட்டு வலிப்பு வந்த பத்திரம் துடிச்சிட்டு இருக்காங்க அண்ணி. அண்ணி நீங்க கொஞ்சம் சீக்கிரமா வரீங்களா? என்ன பண்றதுன்னு தெரியாம பயமா இருக்கு அண்ணி. வலிப்பு வந்துருச்சா? என்னாச்சு? திடீர்னு எப்படி வலிப்பு வந்துச்சு? அக்காவுக்கு அடிக்கடி இப்படி வருமா? இப்ப கொஞ்ச நாள் தான் வராம இருந்துதான். இப்ப திடீர்னு கை காலெல்லாம் இழுத்துக்குச்சு அண்ணி. வாயெல்லாம் கோணிக்கிட்டு பாயோ பாக்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு அண்ணி. சீக்கிரமா வாங்க அண்ணி. சரி சரி நாங்க வரோம். அண்ணி மாமா கிட்ட இந்த விஷயத்தை சொல்லிடுங்க. சொல்லிடுறேன். டிரைவர் காரை திருப்பி அப்படியே வீட்டுக்கு விடுங்க.